Hi guys, வணக்கம். நான் தயாகர் ராஜகோபால். Hi media subscribers and hi media viewers. இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன். இது வந்து ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன் தான். இது ஒரு ஸ்டேட் லெவல் செலெக்ஷன். அதாவது ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முந்தின வருஷம் ஆடி இருப்பீங்க. கிட்டத்தட்ட 42 கேம்ஸ்க்கான செலெக்ஷன் வந்து நடக்க போகுது. எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்குமே நடக்க போகுது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் சேர்ந்து எங்கெங்கே ஹப் இருக்கோ அங்கே போய் நீங்கள் இந்த ஸ்டேட் செலெக்ஷன் வந்து அட்டன் பண்ணலாம். யாரெல்லாம் செலக்ட் ஆகுறீங்களோ, எந்தெந்த கேம்ஸ் செலக்ட் ஆகுறீங்களோ அவங்களுக்கு வேறு ஸ்டேட்லேயோ ஆர் தமிழ்நாட்டிலையோ வந்து மேட்ச் வந்து நடக்கும். கிட்டத்தட்ட அண்டர் 14, அண்டர் 17, அண்டர் 19 3 கேட்டகரியில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே இந்த செலெக்ஷன் வந்து இருக்குது. ஓகே, என்கிட்ட வந்து இப்போ பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. நான் இதில் இந்த வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப நேரம் போகும். ஏன்னா 42 கேம்ஸுக்கும் நான் சொல்லி முடிக்கிறதுக்கு 30 நிமிஷம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, எஸ்சிஏவை பற்றி இன்னொரு ஷார்ட்ஸில் திரும்ப நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். இது வந்து ஃபார்ம்ஸில் எதில் வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேட் லெவலில் நீங்கள் அட்டன் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் அடுத்து சொல்கிறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, 68th SDFI ஸ்டேட் செலெக்ஷன் 2024-25 டிசிப்ளின் வரிசையாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்பாலுக்கு சொல்லலாம். ஃபுட்பாலுக்கு வந்து நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக 42 கேம்ஸுக்குமே இருக்கும். மேபி 30 நிமிஷம் வரலாம், அதெல்லாம் தெளிவாக கேளுங்க. ஃபுட்பால் அண்டர் 14 பாய்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் சேலம் 29/9/2024 வெனு வந்து லிட்டில் ஃப்ளவர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலம். அடுத்து ஃபுட்பால் அண்டர் 19 பாய்ஸ் மயிலாடுதுறை 30/9/2024 மினி ஸ்டேடியம் காட்டுச்சேரி சமத்துவபுரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டர் 14 கேர்ள்ஸ் தேனி ஃபுட்பால் தான் 30/9/2024 ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் SDAT தேனி. அடுத்து அண்டர் 19 கேர்ள்ஸ் அதுவும் ஃபுட்பால் தான் விருதுநகர். டேட் அண்ட் வெனு வந்து திரும்ப சீக்கிரம் சொல்லுவேன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. டேட் அண்ட் வெனு வில் பி இன்ஃபார்ம் லேட்டர். அடுத்து வந்து ஹாக்கி அண்டர் 14 பாய்ஸ் கிருஷ்ணகிரி 30/9/2024 அதியமான் இன்ஜினியரிங் காலேஜ் ஹோசூர். அடுத்து அண்டர் 17 பாய்ஸ் திருவண்ணாமலை 5/10/2024 SDAT திருவண்ணாமலை. அடுத்து அண்டர் 19 பாய்ஸ் ராமநாதபுரம் 6/10/2024 SDAT வேலுமாணிக்கம் ஹாக்கி ஸ்டேடியம் ராமநாதபுரம். அடுத்து அண்டர் 14 கேர்ள்ஸ் வேலூர் 1/10/2024 SDAT ஸ்டேடியம் காட்பாடி வேலூர். அடுத்து அண்டர் 17 கேர்ள்ஸ் புதுக்கோட்டை 12/10/2024 ஸ்ரீ பகதாம்பாள் GHSS புதுக்கோட்டை. அடுத்து அண்டர் 19 கேர்ள்ஸ் நீலகிரிஸ் 28/9/2024 அறிஞர் அண்ணா ஹையர் செகண்டரி ஸ்கூல் குன்னூர். அடுத்து பாஸ்கெட் பால் அண்டர் 14 பாய்ஸ் காஞ்சிபுரம் 3/10/2024 அறிஞர் அண்ணா ஸ்டேடியம் காஞ்சிபுரம். அடுத்து அண்டர் 17 பாய்ஸ் திருப்பூர் டேட் அண்ட் வெனு வில் பி இன்ஃபார்ம் லேட்டர். அடுத்து அண்டர் 19 பாய்ஸ் பெரம்பலூர் 5/10/2024 கோல்டன் கேட்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரம்பலூர். அடுத்து அண்டர் 14 கேர்ள்ஸ் சென்னை 1/10/2024 சாந்தோம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சாந்தோம். அடுத்து அண்டர் 17 கேர்ள்ஸ் ராணிப்பேட் 17/10/2024 அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பட்டுத்தக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா போட்டிருக்காங்க. அடுத்து அண்டர் 19 கேர்ள்ஸ் வந்து தஞ்சாவூர் 1/10/2024 SDAT தாஞ்சூர் அன்னை சத்யா ஸ்டேடியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாலிபால் அண்டர் 14 பாய்ஸ் அரியலூர் டேட் அண்ட் வெனு வில் பி இன்ஃபார்ம் லேட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து அண்டர் 17 பாய்ஸ் கரூர் 18/10/2024 SDAT ஸ்டேடியம் தாண்டோணிமலை கரூர். அடுத்து அண்டர் 19 பாய்ஸ் நாகப்பட்டினம் 26/10/2024 SDAT ஸ்டேடியம் நாகப்பட்டினம். அடுத்து அண்டர் 14 கேர்ள்ஸ் புதுக்கோட்டை 19/10/2024 SDAT ஸ்டேடியம் புதுக்கோட்டை. அடுத்து அண்டர் 17 கேர்ள்ஸ் நாமக்கல் 1/10/2024 பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பச்சல் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து அண்டர் 19 கேர்ள்ஸ் செங்கல்பட்டு 30/9/2024 டாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் வண்டலூர். அடுத்து ஹேண்ட்பால் அண்டர் 14 பாய்ஸ் விழுப்புரம் 30/9/2024 SDAT ஸ்டேடியம் விழுப்புரம். அடுத்து அண்டர் 17 பாய்ஸ் சிவகங்கை 1/10/2024 ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கீழ செவல்பட்டி 630-205 திருப்பத்தூர் தாலுக் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். அடுத்து அண்டர் 19 பாய்ஸ் திண்டுக்கல் 30/9/2024 சேரன் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சின்னாலம்பட்டி. அடுத்து அண்டர் 14 கேர்ள்ஸ் திருவள்ளூர் 9/10/2024 GHSS SM நகர் ஆவடி. அடுத்து அண்டர் 17 கேர்ள்ஸ் காஞ்சிபுரம்
5/10/2024 அறிஞர் அண்ணா ஸ்டேடியம் காஞ்சிபுரம். அடுத்து அண்டர் 19 கேர்ள்ஸ் தர்மபுரி 1/10/2024 STAT தர்மபுரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபடி அண்டர் 14 பாய்ஸ் ஈரோடு 30/9/2024 GVHSS சத்தியமங்கலம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அடுத்து அண்டர் 17 பாய்ஸ் திருவாரூர் 5/10/2024 வடவூர் ஸ்டேடியம். அடுத்து அண்டர் 19 பாய்ஸ் தேனி 1/10/2024 ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் STAT தேனி. அடுத்து அண்டர் 14 கேர்ள்ஸ் வந்து கன்னியாகுமரியில் வச்சு நடக்குது 3/10/2024 சென்ட் மைக்கேல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கட்டத்துறை. அடுத்து அண்டர் 17 கேர்ள்ஸ் வந்து திருப்பூர் வச்சு நடக்குது. டேட் அண்ட் வென்யூ வில் பி இன்ஃபார்ம் லேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து அண்டர் 19 கேர்ள்ஸ் திருநெல்வேலி 29/9/2024 ஸ்ரீ பாலகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வடக்கன்குளம். அடுத்து கொக்கோ அண்டர் 14 பாய்ஸ் திருப்பத்தூர் 9/10/2024 GVHSS நாற்றம்பள்ளி அப்படின்ற ஊர். அடுத்து அண்டர் 17 பாய்ஸ் வந்து நீலகிரிஸ் வச்சு நடக்குது கொக்கோ 30/9/2024 சென்ட் ஜோசப்ஸ் கான்வென்ட் குன்னூர். அடுத்து அண்டர் 19 பாய்ஸ் திருச்சிராப்பள்ளி 4/10/2024 டி அலை ஹையர் செகண்டரி ஸ்கூல் மணப்பாறை. அடுத்து அண்டர் 14 கேர்ள்ஸுக்கு வந்து தென்காசியில் வச்சு நடக்குது 3/10/2024 விவேகானந்தா சில்வர் ஜூப்ளி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வீரசிகாமணி சங்கரங்கோயில் தாலுக். அடுத்து அண்டர் 17 கேர்ள்ஸ் நாமக்கல் 9/10/2024 பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பச்சல் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து அண்டர் 19 கேர்ள்ஸுக்கு திருவாரூர் வச்சு நடக்குது 16/11/2024 STAT ஸ்டேடியம் திருவாரூர். அடுத்து பேட்மிண்டன் அண்டர் 14 பாய்ஸ் அண்டர் 17 பாய்ஸ் அண்டர் 19 பாய்ஸ் அண்டர் 14 கேர்ள்ஸ் அண்டர் 17 கேர்ள்ஸ் அண்டர் 19 கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பேட்மிண்டன் திண்டுக்கல்ல வச்சு தான் நடக்குது செலெக்ஷன். 28/9/2024 பாய்ஸுக்கும் 29/9/2024 கேர்ள்ஸுக்கும் PSNA இன்ஜினியரிங் காலேஜ் திண்டுக்கல் வச்சு நடக்குது. அடுத்து டென்னிஸ் அண்டர் 14 பாய்ஸ் அண்டர் 17 பாய்ஸ் அண்டர் 19 பாய்ஸ் அண்டர் 14 கேர்ள்ஸ் அண்டர் 17 கேர்ள்ஸ் அண்டர் 19 கேர்ள்ஸ் எல்லாருக்குமே டென்னிஸ் செலெக்ஷன் தர்மபுரியில் வச்சு நடக்குது 3/10/2024. எல்லாருக்கும் ஒரே வேணும் தான், ஒரே டேட் தான். த விஜய் மில்லினியம் சீனியர் செகண்டரி ஸ்கூல் CBSE தர்மபுரி. அடுத்து பாக்ஸிங் அண்டர் 14 அண்டர் 17 அண்டர் 19 பாய்ஸ் அண்டர் 14 அண்டர் 17 அண்டர் 19 கேர்ள்ஸ் எல்லாருக்குமே விருதுநகரில் தான் நடக்குது. டேட் அண்ட் வெனு வில் இன்ஃபார்ம் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்கிற எல்லா கேமுமே அந்தந்த கேம்ஸுக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து வெனு அண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே தான் போய் செலெக்ஷன் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும், நீங்கள் எந்த ஊர்க்காரராக இருந்தாலும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங் பாக்ஸிங்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த செலெக்ஷன் ஸ்கூல் பசங்க நீங்கள் அட்டன் பண்ணலாம். அண்டர் 17 பாய்ஸ் அண்டர் 19 பாய்ஸ் அண்டர் 17 கேர்ள்ஸ் அண்டர் 19 கேர்ள்ஸ் மொத்தம் 4 அதில் கேட்டகரிஸ் தான் பிரிச்சிருக்காங்க. புதுக்கோட்டையில் தான் நடக்குது 30/9/2024 பாய்ஸுக்கும் 1/10/2024 கேர்ள்ஸுக்கும் SDIT ஸ்டேடியம் புதுக்கோட்டையில் வச்சு நடக்குது. அடுத்து ரோட் சைக்கிளிங் அண்டர் 14 பாய்ஸ் அண்டர் 17 பாய்ஸ் அண்டர் 19 பாய்ஸ் அண்டர் 14 கேர்ள்ஸ் அண்டர் 17 கேர்ள்ஸ் அண்டர் 19 கேர்ள்ஸ் கோயம்புத்தூரில் வச்சு நடக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகரிக்கு ரோட் சைக்கிளிங் கூட சேர்ந்து ட்ராக் சைக்கிளிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 6 கேட்டகரி 14, 17, 19 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே கோயம்புத்தூர் வச்சு தான் நடக்குது. டேட் அண்ட் வெனு மட்டும் சீக்கிரம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேபி அடுத்த மாதம் 10ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ இருக்கலாம். அடுத்து ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வச்சு நடக்குது. அண்டர் 14 பாய்ஸ் 17 பாய்ஸ் 19 பாய்ஸ் 14 கேர்ள்ஸ் 17 கேர்ள்ஸ் 19 கேர்ள்ஸ் எல்லாருமே கிருஷ்ணகிரியில் வச்சு நடக்குது. பாய்ஸுக்கு 7/10/2024 கேர்ள்ஸுக்கு 8/10/2024 அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹோசூர் வச்சு நடக்குது. அடுத்து ஜிம்னாஸ்டிக்ஸ் அண்டர் 14, 17, 19 பாய்ஸு அப்புறம் 14, 17, 19 கேர்ள்ஸு ஈரோடில் வச்சு நடக்குது. பாய்ஸுக்கு 3/10/2024 அன்றும் கேர்ள்ஸுக்கு 1/10/2024 அன்றும் GHSSP கரட்டுப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அங்கே வச்சு நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீச் வாலிபால் அண்டர் 14 பாய்ஸ் 17 பாய்ஸ் 19 பாய்ஸ் 14 கேர்ள்ஸ் 17 கேர்ள்ஸ் 19 கேர்ள்ஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வச்சு நடக்குது. 18/10/2024 14 பாய்ஸுக்கும் 19/10/2024 கேர்ள்ஸுக்கும் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அழிக்கல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வச்சு நடக்குது. அடுத்து கிரிக்கெட் 14 அண்டர் 14 பாய்ஸுக்கு வந்து திருப்பத்தூரில் 3/10/2024 கான்காடியா ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட் ஆம்பூர் வச்சு நடக்குது. அண்டர் 17 பாய்ஸுக்கு வந்து திருநெல்வேலி
12-10-2024 அண்ட் 13-10-2024 2 நாள் நடக்குது. கிரிக்கெட்டில் அண்டர்-17 பாய்ஸுக்கு மட்டும் 2 நாள் நடக்குது. கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வல்லூர். அடுத்து அண்டர்-19 பாய்ஸுக்கு செலக்ஷன் எங்கே நடக்குதுன்னா ராணிப்பேட்டில் வச்சு நடக்குது. 19-10-2024 ராணிப்பேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வச்சு நடக்குது. அடுத்து அண்டர்-17 கேர்ள்ஸுக்கு திருவள்ளூர் 12-10-2024 சரோஜினி வரதப்பன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பூந்தமல்லியில் வச்சு நடக்குது. அடுத்து அண்டர்-19 கேர்ள்ஸுக்கு வேலூரில் வச்சு நடக்குது. 5-10-2024 கேஎம்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குடியாத்தத்தில் வச்சு நடக்குது. ஓகே, அடுத்து ஆர்ச்சரி போகலாம். 14-17-19 பாய்ஸ், 14-17-19 கேர்ள்ஸ் எல்லாருக்குமே சென்னையில் 1-10-2024 நேரு பார்க் கிரவுண்ட் சேத்பட்டில் வச்சு நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரக்பிலாம் தமிழ்நாட்டில் யார் ஆடுறாங்க எனக்கு தெரியல, எங்கேயாவது இருக்கலாம், கண்டிப்பாக தெரிஞ்சவங்க இருப்பாங்க. 14-17-19 பாய்ஸ், 14-17-19 கேர்ள்ஸ் திருப்பத்தூரில் வச்சு நடக்குது. டேட் பார்த்தீங்கன்னா 7-10-2024 மினி ஸ்டேடியம் ஜோலார்பேட்டில் வச்சு நடக்குது. அடுத்து கராத்தே 14-17-19 பாய்ஸ், 14-17-19 கேர்ள்ஸ் சிவகங்கையில் வச்சு நடக்குது. ஓகே, டேட் மட்டும் நீங்கள் திரும்ப தெளிவாக பார்த்துக்கிறோம். 28-9-2024, 29-9-2024, 30-9-2024 முதல் 2 நாளில் இல்லைன்னா முதல் நாள் பாய்ஸுக்கும் அடுத்த 2 டேட்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு இருக்கலாம். ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமராவதி புதூர் காரைக்குடியில் வச்சு நடக்குது கராத்தே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊஷு அப்படின்ற ஒரு கேம் இருக்குங்க. 17-19 பாய்ஸ், 17-19 கேர்ள்ஸ் நாகப்பட்டினம் 19-10-2024 எஸ்டிஐடி ஸ்டேடியம் நாகப்பட்டினத்தில் வச்சு நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லக்கம்பு அப்படின்ற ஒரு கேம் இருக்குது. ஓகே, 14-17-19 பாய்ஸ், 14-17-19 கேர்ள்ஸ் எல்லாருக்குமே கள்ளக்குறிச்சியில் வச்சு நடக்குது. 1-10-2024 ஸ்ரீ விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏர்வாய்ப்பட்டினம் நினைக்கிறேன். ஓகே, அங்கே நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குராஷ் அப்படின்ற ஒரு கேம் இருக்குங்க. அண்டர்-14 பாய்ஸ், 17 பாய்ஸ், 19 பாய்ஸ், 14 கேர்ள்ஸ், 17 கேர்ள்ஸ், 19 கேர்ள்ஸ் கன்னியாகுமரி வச்சு நடக்குது. 5-10-2024 ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அடிக்கல் வச்சு நடக்குது. அடுத்து வந்து ஷூட்டிங் 14-17-19 பாய்ஸ், 14-17-19 கேர்ள்ஸ் மதுரையில் வச்சு நடக்குது. பாய்ஸுக்கு 1-10-2024 அன்றும் கேர்ள்ஸுக்கு 30-9-2024 அன்றும் ரைஃபிள் கிளப் மதுரையில் வந்து நடக்குங்க. ரைஃபிள் கிளப் மதுரை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பால் அப்படின்ற ஒரு கேம் இருக்கு. 14-17-19 பாய்ஸுக்கும் 14-17-19 கேர்ள்ஸுக்கும் எல்லாருக்குமே விழுப்புரத்தில் வச்சு தான் நடக்குது. பாய்ஸுக்கு 28-9-2024, கேர்ள்ஸுக்கு 29-9-2024 சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ் விக்கிரவாண்டி விழுப்புரம் அங்கேருந்து இருக்கு. மதுரையிலிருந்து சென்னையை நோக்கி போகிறப்ப லெஃப்ட் சைடும், சென்னையிலேருந்து நீங்கள் மதுரையை நோக்கி வரப்போ ரைட் சைட்லையும் விக்கிரவாண்டி ஊரில் விழுப்புரத்தில் இருக்குது. அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் போட்டு F-S அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெஸ்லிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 14-17-19 பாய்ஸ், 14-17-19 கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ஈரோடு வச்சு தான் நடக்குது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஜோஹிந்திரா ஸ்போர்ட்ஸ் அகாடமி காவேரி கிராஸ் மேட்டூர் தாலுக் சேலம் டிஸ்ட்ரிக்ட் வச்சு ரெஸ்லிங் F-S அப்படின்னு சொல்லிட்டு நடக்குதுங்க. 14 பாய்ஸுக்கு 19-9-2024, 17 பாய்ஸுக்கு 18-9-2024, 19 பாய்ஸுக்கும் 18-9-2024, 14 கேர்ள்ஸுக்கு 19-9-2024, 17 கேர்ள்ஸுக்கும் 19-9-2024 பதில் 5 போட்டாங்க. 19 கேர்ள்ஸுக்கும் 19-9-2024 அந்த தேதிகள்லாம் இருக்குது. அடுத்த ரெஸ்லிங்கில் G-bar R அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது 17 and 19 பாய்ஸ் 2 கேட்டகரி இருக்கு போல ஈரோட்டில் வச்சு நடக்குது. பாய்ஸுக்கு 17 வந்து 18-9-2024, 19 பாய்ஸுக்கு 18-9-2024 சேம் டேட்டில் தான் சேம் வெனோட தான் நடக்குது. ஜோஹிந்திரா ஸ்போர்ட்ஸ் அகாடமி காவேரி கிராஸ் மேட்டூர் தாலுக் சேலம் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து யோகாசனா அப்படின்றத போட்டிருக்காங்க. 14-17-19 பாய்ஸ், 14-17-19 கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ராணிப்பேட்டில் தான் நடக்குது. 5-10-2024 ஒரே டேட்டில் எல்லா கேட்டகரிகளும் முடியுது. பாரதிதாசனார் பப்ளிக் ஸ்கூல் பணப்பாக்கம் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் இங்கே வச்சு தான் நடக்குது. அடுத்து ஸ்விம்மிங் 14-17-19 பாய்ஸ், 14-17-19 கேர்ள்ஸ் எல்லாருக்குமே திருவண்ணாமலையில் வச்சு தான் நடக்குது. STAT ஸ்விம்மிங் பூல் திருவண்ணாமலை அதில் தான் நடக்குது. பாய்ஸுக்கு 5-11-2024 கேர்ள்ஸுக்கு 6-11-2024 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதமே அது போயிடுச்சு.
அடுத்து டைவிங் இருக்குது, SGFIல டைவிங்லாம் இருக்குது, சூப்பர். 14, 17, 19 பாய்ஸுக்கும் 14, 17, 19 கேர்ள்ஸ் எல்லாருக்குமே அகைன் திருவண்ணாமலையில் வச்சு தான் நடக்குது. 8/11/2024 அன்று ஆக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ் வேளச்சேரி சென்னை. இந்த டைவிங் காம்படிஷன் மட்டும் சென்னை வேளச்சேரியில் வச்சு நடக்குது. அடுத்து செஸ் 14, 17, 19 பாய்ஸ் 14, 17, 19 கேர்ள்ஸ் எல்லாருக்குமே கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் நடக்குதுங்க. நேஷனல்ஸ் டேட் அண்ட் வெனு வில் பி இன்ஃபார்ம் லேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வெனு தெரியல அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட போய் இதை கேட்கணும்னா, நீங்கள் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபிசிக்கல் டைரக்டரை கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க. SGFI செலெக்ஷனில் என்ன டேட்டில் இருக்குது, நான் வந்து அட்டன் பண்ண போகிறேன், டேட் அண்ட் வெனு மட்டும் எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. அடுத்து ஸ்கேட்டிங்க. ஸ்கேட்டிங்கில் மட்டும்தான் அண்டர் 11 இருக்குது. 14, 17, 19 பாய்ஸ், அப்புறம் 11, 14, 17, 19 கேர்ள்ஸ். பெரம்பலூரில் ஸ்கேட்டிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே SGFI செலெக்ஷன் பெரம்பலூரில் வச்சு தான் நடக்குதுங்க. நேரு இண்டோர் ஸ்டேடியம், பெரம்பூர்னு நினைக்கிறேன், பெரம்பலூர்னு நினைக்கிறேன். 28/9/2024, 29/9/2024, 30/9/2024 நேரு இண்டோர் ஸ்டேடியம் சென்னையில் வச்சு நடக்குதுங்க. அதுக்கப்புறம் அத்லெட்டிக்ஸ் நேஷனல் பார்ட்டிசிபேஷன் இன்சார்ஜ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. அண்டர் 14 பாய்ஸுக்கு திருவண்ணாமலை, அண்டர் 17 பாய்ஸுக்கு நீலகிரிஸ், அண்டர் 19 பாய்ஸுக்கு ஈரோடு, அண்டர் 14 கேர்ள்ஸுக்கு திருவண்ணாமலை, 17 கேர்ள்ஸுக்கு நீலகிரிஸ், 19 கேர்ள்ஸுக்கு ஈரோடு. நேஷனல் ஸ்டேட் அண்ட் வெனு வில் பி இன்ஃபார்ம் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்தேகங்களுக்கு உங்கள் ஃபிசிக்கல் டைரக்டர் தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும், அவங்க தான் இதில் மெயின். அடுத்து டேக்வாண்டோ 14, 17, 19 பாய்ஸ், 14, 17, 19 கேர்ள்ஸ் நாமக்கல். டேட் அண்ட் வெனு வில் பி இன்ஃபார்ம் லேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஷெடியூல் பிரகாரம் இதில் இல்லை, மேபி இன்னைக்கோ நாளைக்கோ வரப்போகிற ஷெடியூலோ இல்லை உங்கள் ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் கையிலையோ கண்டிப்பாக டேட் அண்ட் வெனு இருக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து ஸ்குவாஷ் 14, 17, 19 பாய்ஸ், 14, 17, 19 கேர்ள்ஸ் எல்லாருமே செங்கல்பட்டில் வச்சு நடக்கும் போது டேட் அண்ட் வெனு வில் பி இன்ஃபார்ம் லேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நெட் பால் அப்படின்ற ஒரு கேம் இருக்குது. 14, 17, 19 பாய்ஸ், 14, 17, 19 கேர்ள்ஸ் எல்லாருமே திருச்சிராப்பள்ளியில் வச்சு நடக்க போகுது. 30/9/2024 முதல் 1/10/2024 வரை. இந்த 2 டேட் தான். இந்திரா கணேசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்திரா கணேசனா இந்திரா காந்தியா அப்படின்னு எனக்கு தெரியல, அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்பால் இருக்குங்க. பேஸ்பால் தமிழ்நாட்டில் யாரோ எங்கேயோ ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சில ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லாத கேம்ஸில் பசங்களை போட்டு ஒரு டீமை ரெடி பண்ணி அதில் ஸ்டேட் ஆட வச்சுருவாங்க. மேபி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. அண்டர் 14 பாய்ஸ் பேஸ்பாலில் 14, 17, 19 பாய்ஸ், 14, 17, 19 கேர்ள்ஸ் எல்லாருமே திருச்சிராப்பள்ளியில் வச்சு தான் நடக்குது. டேட் அண்ட் வெனு வில் பி இன்ஃபார்ம் லேட்டர்னு சொல்லி போட்டாங்க. அடுத்து வாட்டர் போலோ இருக்குங்க. 19 மட்டும்தான் இருக்குது, 19 கேட்டகரி. திருநெல்வேலியில் இருக்குது. திருநெல்வேலினாலே 30/9/2024 50 மீட்டர் ஸ்விம்மிங் பூல் சீவலப்பேரியோட பாளையங்கோட்டைன்னு போட்டிருங்க. அது STATயோட இதுதான் தெரியல, தனியாக இருக்குது பேர் போட்டிருக்கு. அடுத்து கட்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குங்க. 17, 19 பாய்ஸ், அப்புறம் 17, 19 கேர்ள்ஸ் எல்லாருமே மயிலாடுதுறையில் வச்சு நடக்குது. 20/10/2024 கிட்டப்பா முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மயிலாடுதுறையில் வச்சு நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா களரிப்பட்டு அப்படின்ற ஒரு கேம் இருக்குது. அதான் களரிப்பட்டுன்னு சொல்கிறாங்க போல. 14, 17, 19 பாய்ஸ், 14, 17, 19 கேர்ள்ஸ் தஞ்சாவூர். 28/9/2024 அன்று நடக்குது. STAT தாஞ்சூர் அன்னை சத்யா ஸ்டேடியம். அடுத்து மாடர்ன் பென்டத்லான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு. 14, 17, 19 பாய்ஸ், 14, 17, 19 கேர்ள்ஸ் எல்லாருமே திருநெல்வேலியில் வச்சு தான் நடக்குங்க. 1/10/2024 அன்னைக்கு வந்து நடக்குது. 50 மீட்டர் ஸ்விம்மிங் பூல் சீவலப்பேரி ரோடு பாளையங்கோட்டை அந்த இடத்துல தான் வச்சு நடக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து கேம்ஸு அண்டு எந்த ஊரில் எந்த வெனுவில் எந்த டேட்டில் நடக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட நம்பர் வந்து நிறைய பேருக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். போன வீடியோவில் தான் என் நம்பர் வந்து சொல்லியிருக்கேன். கீழேயும் நான் போட்டு விட்றேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டால் போதும். எனக்கு ஷெடியூல் வேணும், STFI ஷெடியூல் வேணும்னு நீங்கள் மெசேஜ் போட்டால் போதும். அந்த நம்பருக்கு நான் வந்து உங்களுக்கு ஷெடியூலை வந்து PDF அனுப்பிடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செலெக்ஷன் டேட் வர 28ஆம் தேதியிலிருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஸ்கூல் ஐடி கார்டு, போனஃபைடு, பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. கட்டாயம் போனஃபைடு வேணும். இதெல்லாம் தாண்டி உங்கள் ஸ்கூலில் ஒரு ஃபிசிக்கல் டைரக்டர் இருப்பாங்க, PET சார் சொல்லுவீங்களா, அவங்க தான். அவங்கள போய் பாருங்கள். பார்த்து
இந்த மாதிரி நான் SGFI செலெக்ஷன் அட்டன் பண்ணலான்னு இருக்கேன் சார், இந்த கேம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. அண்ட் SGFI பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த விஷயம் கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் கரெக்டாக நான் தப்பாக சொல்கிறேன்னா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து செலெக்ஷன் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பணம் பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். நீங்கள் இங்கேருந்து நேஷனல்ஸ் போகிறதுக்கு முதல்ல பணம் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து திரும்ப ரீஃபண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டவுட்டை நீங்கள் உங்கள் ஃபிசிக்கல் டைரக்டர்ஸையும் கேட்டுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அண்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், இந்த ஸ்கூல்ஸ் படிக்கிற பசங்க மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். CBSE ICSEல அவங்கெல்லாம் படிக்கிறீங்கள, அவங்க வந்து இதை அட்டன் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அதுதான் உங்கள் ஃபிசிக்கல் டைரக்டர்ஸை கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். கவர்மெண்ட் எய்டட் அண்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் படிக்கிற இந்த ஏஜ் கேட்டகரியில் உள்ள பசங்க பொண்ணுங்க எல்லாருமே இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணலாம். என்னோட நம்பர் கீழே ஸ்க்ரால் பண்ணுறேன், இதில் தெரியும். 9677734728 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷெடியூலை நான் போட்டு விட்டுறேன். இது போக இல்லை ஷெடியூல் தனியாக ஒரு இதில் போட்டு விடுங்க, நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் யாராவது கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு டவுட்ஸுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you soon.